அடடா, இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சே. கையாலேயே இருமலை சரி செய்யலாமா? இப்போ சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ மிக பெரிய பரவலா பேசப்பட்டுட்டு வருது. அதுல 4 அறிகுறிகள் சொல்றாங்க. அந்த 4 அறிகுறிகள் உங்கள யாருக்காவது இருந்தா கவலை வேண்டாம், அதை இந்த முறையில சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. தொடர் இருமல். பொதுவா தொடர் இருமல் வர்றதுக்கு முக்கிய காரணம் வைரஸ் கிருமிகள் தான். அந்த கிருமிகள் நாளடைவுல நுரையீரல்ல தங்கி காய்ச்சலோட இருமலை உருவாக்குது. அதோட அறிகுறியா தான் தொண்டவலி, கண்ணரிப்பு போன்றவை வரும். மருத்துவர்கிட்ட போகாம வீட்டில இருந்தே இதை எப்படி சரி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல நம்மளோட இடது கை விரல்ல ஆள்காட்டி விரலை மட்டும் விட்டுட்டு 4 விரல்களை மடக்கிக்கணும். அதுக்கப்புறமா வலது கையால அந்த மடக்கிய விரல் மேல 4 விரலையும் வைக்கணும். வலது கை ஆட்காட்டி விரலால இடது கை ஆட்காட்டி விரலை 1 நிமிஷம் மசாஜ் செய்யறது போல தடவி கொடுக்கணும். இத விளக்கமா வீடியோல நீங்க பார்க்கலாம். இப்படி செஞ்சா இருமல் படிப்படியா குறையும். மூச்சு திணறல் வர்றதுக்கு முக்கிய காரணமே அலர்ஜி, ஆஸ்துமா தான். இந்த அலர்ஜி எதனால வருது அப்படின்னு பார்த்தா, இன்ஃபெக்ஷன் மூச்சு குழாய் வழியா போய் வீக்கத்தை ஏற்படுத்துது. இதனால மூச்சு விட சிரமப்படுவாங்க. சளி அதிகமா இருந்தாலும் கூட மூச்சு விட சிரமமா இருக்கும். இதைய எளிமையான முறையில எப்படி சரி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல இடது கை விரல்களை நன்றா 5 விரல்களையுமே நீட்டணும். பிறகு உள்ளங்கையில ஆட்காட்டி விரலுக்கு கீழே வலது கையில இருக்கிற கட்டை விரலால 1 நிமிஷம் மசாஜ் செய்யணும். இப்படி செய்யறதால படிப்படியா மூச்சு திணறல் குறையறத நீங்க பார்க்க முடியும். காலை கடன் கழிக்க கஷ்டப்படுறவங்களுக்காக இந்த வழிமுறை. நாம உண்ற உணவு மலம் வழியாகத்தான் வெளியேறியாகணும். ஒரு நாள் நம் மலம் கழிக்கல அப்படின்னா கூட நமக்கு வயிறு பிரச்சனை, உடல் சோர்வு, கை கால் வலி எல்லாம் ஏற்படும். இத செயற்கையான முறையில நம்ம மருந்து எடுத்துக்கொண்டாலுமே அது நிரந்தர ஆகிரும். அப்படி ஆயிட்டா எப்பவுமே நம்ம மருந்த நாடுறதா இருக்கும். இது குறையறதுக்கு வீட்ல இருந்தே எப்படி பயிற்சி செய்யணும் அப்படிங்கறத பார்க்கலாம். உங்களோட இடது கைய சாய்வா வச்சுக்கோங்க. கை விரல்ல கட்டை விரலை தவிர மற்ற 4 விரல்களையுமே மடக்கிக்கோங்க. பிறகு வலது கை கட்டை விரலால இடது கட்டை விரலோட மேல் புறமா 1 நிமிஷம் மசாஜ் செய்யணும். இப்படி செஞ்சுட்டு வரதால சிரமம் இல்லாம மலம் கழிக்க முடியும். மாதவிடாய் சரியா வராம இருக்கிறவங்களுக்காக இது. இப்போ இருக்கிற பெண்களுக்கு, கல்யாணமாகாத இளம் வயது பெண்களுக்கும் முக்கிய பிரச்சனையா மாதவிடாய் பிரச்சனை இருக்குது. இது எதனால அப்படின்னா, சரிவர சாப்பிடாம இருக்கிறது, சத்தான உணவுகளை சாப்பிடாம இருக்கிறது, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்களை நிறைய சாப்பிடுறது. இதனால உடம்புல இருக்கிற சத்துக்கள் குறைவதோடு மட்டும் இல்லாம நீர்க்கட்டிகளுமே உருவாகுது. அதுவே நாளடைவுல கல்யாணத்துக்கு பிறகு பெண்களுக்கு குழந்தை இல்லாம ஆகிறது. இதைய ஆரம்ப காலத்திலேயே சரி செஞ்சிடணும். இதுக்கான எளிமையான வழிமுறைகளை பார்க்கலாம். முதல்ல இடது கைய சைடா நீட்டிக்கணும். ஆட்காட்டி விரலை மட்டும் விட்டுட்டு மற்ற 4 விரல்களையுமே அடக்கிக்கணும். பிறகு வலது கை கட்டை விரலால ஆள்காட்டி விரலை மேலாக 1 நிமிஷமா மசாஜ் செய்யணும். இப்படி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தா இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். இது குறித்தான வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியாக்கள்ல வைரலா போய்கிட்டு இருக்குது. ஆனா இது குறித்த எந்த ஒரு மருத்துவர்களும் பேசல, உறுதியும் செய்யல. இருந்தாலுமே எந்த மருத்துவர்களும் உதவி இல்லாமலையும் இந்த எளிய வழிமுறைகளை பயன்படுத்துறதுல ஒன்றும் தவறாயிடாது. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத எங்களோட கமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க.